ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாளும் ஒரு செய்தி. வாழ்க்கைய ஒரு சுமையா பார்க்காம அதை ஒரு சுகமா நினைச்சு வாழ ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கைங்கிற பூச்செடியில தன்னம்பிக்கைங்கிற பூ தினம் தினம் பூக்கும். ஒருவன் பாலைவனத்துல ரொம்ப தூரம் டிராவல் பண்ண வேண்டி இருந்தது. அதற்காக அவனுக்கு தேவையான தண்ணீரையும் உணவுப் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு ஒட்டகத்தின் மீது ஏறி பயணம் செய்ய ஆரம்பிச்சான். துரதிர்ஷ்டவசமாக அவன் கொண்டு வந்த தண்ணீர் ஒரு வாரத்திற்குள் தீர்ந்து விட்டது. இப்ப தண்ணி கிடைச்சாதான் அவன் உயிரோடவே வாழ முடியுங்கிற சிச்சுவேஷன்ல இருந்தான். ஆனா தன்னம்பிக்கை மட்டும் இழக்காம தண்ணி எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம், கிடைச்சிரும்னு அந்த பாலைவனத்துல ஓடி ஆடி தண்ணிய தேடிட்டு இருந்தான். கடைசியாக ஒரு குடிசை வீட கண்டுபிடிச்சான். அங்க ஓடி போய் தண்ணி கிடைக்குமான்னு பார்த்தா அந்த குடிசை வீட்டுல யாருமே இல்ல. ஆனா அந்த குடிசை வீட்டுல ஒரு கைப்பம்பும் அது பக்கத்துல இருந்த டேபிள்ல ஒரு பாட்டிலும், அந்த பாட்டில் அரை பாட்டில் தண்ணீரும், அதற்கு கீழே ஒரு லெட்டரும் இருந்தது. இவன் ஓடி போய் அந்த அரை பாட்டில் தண்ணீரையும் அந்த லெட்டரையும் எடுத்தான். அந்த லெட்டரை எடுத்து பிரித்து ரீட் பண்ணும் பொழுது அதில் எழுதியிருந்தது, இந்த அரை பாட்டில் தண்ணீரையும் அந்த கை பம்பிற்குள் ஊத்தி அடிக்கவும். இந்த பம்பு நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு வேண்டிய அளவு தண்ணீரை இந்த பம்பிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று எழுதப்பட்டிருந்தது. இவனுக்கு அளவுக்கு அதிகமான சந்தோஷம். இப்போ அவனுக்கு ஒரு சந்தேகமும் இருந்தது. ஒருவேளை இந்த அரை பாட்டில் தண்ணியையும் நம்ம பம்புக்குள்ள ஊத்தி அடிச்சோம்னா இந்த பம்புல இருந்து தண்ணி வரலன்னா என்ன பண்றது, நம்ம குடிச்சிடலாமா, உள்ள ஊத்திடலாமா அப்படின்னு யோசிச்சா. அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தான். இறுதியாக நம்பிக்கை இழக்காமல் இந்த பாட்டில் இருக்க தண்ணியை உள்ள ஊத்தி அடித்துதான் பார்ப்போமே அப்படின்னு அந்த பாட்டில் இருக்க தண்ணி அந்த கை பம்பிற்குள் ஊத்தி அடிக்க ஆரம்பித்தான். என்ன ஆச்சரியம், தண்ணி பொங்கி பொங்கி வழிந்தது. இவனும் தானும் குடித்து கொண்டு தனக்கு தேவையான தண்ணீரையும் மற்ற பாட்டில்கள்ல ஃபில் பண்ணிட்டு அங்கிருந்து நகர்ந்து போனான். சோ ஃப்ரெண்ட்ஸ், நாமும் தன்னம்பிக்கையை ஒரு நாளும் இழக்கக்கூடாது. நமக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை அபூர்வத்திலும் அபூர்வமானது, கையில் கிடைக்காத ஒன்று. நாம் தன்னம்பிக்கையோடு வாழ ஆரம்பித்தால் நித்தம் நித்தம் நமது வாழ்க்கையில் என்னைக்கும் மகிழ்ச்சி தான். இதை போல தினமும் ஒரு குட்டி கதை உங்களை அடையணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.